அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாமிய முறைப்படி மாந்திரீகம் செய்யப்படும். ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. இந்த மாரி வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா, இந்த காட்டேரி பிரச்சனை ஏற்பட்டு இருக்குது. அதுக்கு என்ன பண்ணலாம்? எங்கள வந்து அத விட்டு நீங்கவே மாட்டேன்து. அது மாரி சொல்லியிருந்தாங்க. அது வந்து என்னன்னு சொன்னாக்கா, அது உங்களுடைய சில பொருட்கள வச்சு என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரு 1 நாள், 2 நாள் என்ன பண்ணுவாங்க, இந்த அமாவாசை அன்னைக்கோ, இல்ல அதுக்கேத்த நாட்கள், சனிக்கிழமையோ அந்த மாரி நாட்கள்ல என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு அத வச்சு அதுக்கு ஏத்த ஒரு படையல் ஒண்ணு போட்டு என்ன பண்ணுவாங்க, அத ஏவி உங்கள்ட்ட அனுப்புவாங்க. நீண்ட நாட்களாக நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்க வீட்ல இருப்பீங்க, காலி பண்ண மாட்டீங்க. அதே மாரி ஏதாவது ஒரு பிரச்சனை, இப்போ வீட்ல பிரச்சனை, வீட்ட விட்டு உங்கள காலி பண்ண சொன்னாங்க, பண்ண மாட்டீங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க யாரையாவது ஒருத்தவங்கள பார்த்து என்ன பண்ணுவாங்க, அந்த வேலை செய்றவங்கள அந்த காட்டேரிய ஏவி விட்டாங்கன்னு சொன்னாக்கா, ஏவி விட்டு அது சில பொருள் எடுத்தாந்து உங்க வீட்ல போட்டாங்கன்னு சொன்னாக்கா, நீங்க என்ன பண்ணுவீங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய பெட்டி கோரிக்கைய கட்டிட்டு நீங்களே கிளம்பிடுவீங்க. ஏன்னா, அதுக்கு வந்து அந்த மாரி ஒரு சக்தி இருக்குது. அந்த காட்டேரி ஏவி விட்டாங்கன்னு சொன்னா, நீங்க நிம்மதியா தூங்க முடியாது. நீங்க நிம்மதியா படுக்க முடியாது. கெட்ட கெட்ட கனவா வரும். அ அதிகபட்ச பிரச்சனைகள் குடும்பத்துல நெறைய ஏற்படும். அதே மாரி வாகனத்துல போனா அடிபடும். ஏன்னு சொன்னா, அவங்க அந்த மாரி சொல்லுவாங்க. அந்த அந்த காட்டேரிய எழுப்பி அனுப்புற டைம்ல என்ன ஆகும்னா, அதுக்கு சில பொருள் அது கெட்ட வார்த்தைலாம் சொல்லி அனுப்புவாங்க. 2வது சில அ அசுத்தமான பொருள்லாம் அதுல போட்டு என்ன பண்ணுவாங்க, அனுப்புவாங்க. அது வந்ததுன்னா என்ன ஆகும்னா, துர்நாற்றங்கள் ஏற்படும் அதிகமா. வீட்ல பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஆனா அடிக்கடி என்ன பண்ணும், துர்நாற்றங்கள் அதிகமா ஏற்படும். அதிக பாதிப்புகள், பிரச்சனைகள் அதிகமா ஏற்படும். அதனால வந்து என்ன ஆகும், அந்த காட்டுடைய பாதிப்பு வந்து அது அதே மாரி அது வந்து என்ன பண்ணும்னா, அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் அடங்காது. இந்த காட்டுடைய பிரச்சனை இருக்குது. அவ்வளோ சீக்கிரம் என்ன ஆகும்னு சொன்னா, யாருக்குமே கட்டுக்கு அடங்காது. அது வந்து அதனுடைய வேலை முடிச்சிட்டதுக்கு அப்புறம் தான் அது என்ன பண்ணும், அது போகும். அதே மாரி அந்த குடும்பத்த என்ன பண்ணும், நாஸ்தி சின்னாபின்னமாக்கிடும். குடும்பம் நல்லா இருக்கும். அண்ணன் தம்பிங்கலாம் ஒண்ணா இருப்பாங்க. அக்கா தங்கச்சிலாம் ஒண்ணா இருப்பாங்க. கணவன் மனைவி ஒண்ணா இருப்பாங்க. இது வந்ததுன்னா என்ன ஆகும்? எல்லாமே எதுக்காக சண்டை வருதுன்னு தெரியாது. எந்த பிரச்சனைக்காக சண்டை வருதுன்னு தெரியாது. எல்லாமே என்ன பண்ணும்? நாசமாக்கி விட்டு போயிடும். இது என்ன பண்ணும்? அவங்க ஏவி விட்டு உங்கள துன்புறுத்த சொன்னா அது துன்புறுத்தும். இந்த மாரி பிரச்சனைகள் ஏற்படுத்த சொன்னா ஏற்படுத்தும். டோட்டலா அது வந்ததுனாவே குடும்ப நாசம். அந்த மாரி யாருக்காவது பாதிப்பு இருந்தாக்கா, எல்லாம் எனக்கு கால் பண்ணுங்க. அதே மாரி அதுக்கும் ட்ரீட்மெண்ட் எடுக்க போறோம். அதே மாரி எந்த மாதிரி சேவன பிரச்சனைகளா இருந்தாலும், அதுக்கும் ட்ரீட்மெண்ட் எடுக்க போறோம். அதே மாரி இந்த எந்த விதமான கெட்ட ஜின்னாத்துகளுடைய தொந்தரவு உள்ளவர்களும் கால் பண்ணுங்க. ஏன்னு சொன்னா, சில பேர் வந்து எங்கெங்கேயோ போயிட்டு பார்த்துட்டு ரொம்ப நொந்து நூலாயி என்ன பண்றீங்க வரீங்க. அதே மாரி இத என்ன பண்ணுங்க, பிறருக்கு ஷேர் பண்ணுங்க. அப்பதான் வந்து என்ன ஆகும், பிறர் பார்த்தும் யாருக்காவது உடல்நல சரியில்ல, இந்த மாரி பாதிப்பு உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க, இத வந்து தெரிஞ்சுன்னு வந்து இன்ஷா அல்லாஹ் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்குவாங்க. இன்ஷா அல்லாஹ் அதுக்கு தொழாத மக்கள் 5 வேள தொழுவுங்க. அ நபியுடைய சுன்னத்தான வழிமுறைய பின்பற்றாதவங்க, கண்டிப்பா சுன்னத்த பின்பற்றுங்க. அல்லாஹ் தஆலா வெற்றிய குடுப்பான். ஏன் இத சொல்றேன், அதனால தொழுகையே விடாதீங்க. தொழுகையே பாவந்தியா தொழுதுன்னு வந்தீங்கன்னா, பேணுதலா தொழுதுன்னு வந்தீங்கன்னா, அல்லாஹ் தஆலா அதுல வெற்றிய குடுப்பான். ஏன்னு சொன்னா, 5 வேள தொழுதாக எப்படி நம்போ 5 வேள குளிச்சா நம்ம எப்படி சுத்தமா இருப்போமோ, அதே மாரி 5 வேள தொழுதாக நம்ம இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தொடர்பு கொண்டு சுத்தமா இருப்போம். அப்போ எந்த ஒரு தீங்குமே வந்து இல்ல என்ன பண்ணாது நம்மள தீண்டாது. அதே மாரி நீங்க ஏதாவது எடுத்தாதீங்கன்னு சொன்னா, கொஞ்சோண்டு தூக்கி போட்டு ஒரு நிமிஷம் நின்டு கொஞ்சோண்டு தூக்கி போட்டு போயிடுங்க. வீட்டுக்குள்ள போறவங்க. அதே மாரி முகம், கை, கால் கழுவிட்டு போங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு வரக்கூடிய பலா முசீபத் கண்டிப்பா உங்கள விட்டு நீங்கிரும். இன்ஷா அல்லாஹ். இதுல செய்வினை பாதிப்பினால் யாராவது பாதிக்கப்பட்டிருந்தா எனக்கு என்ன பண்ணுங்க, கால் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.